வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தின் 36வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஒருத்தங்க மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும். ஆமென். நான் வாசிக்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். இந்த மாலை வேளையிலே பேசும்படி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நினைவிலே கொண்டு வந்தார். பயப்படாதே. இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது எங்க வர்ஷிப் நடத்தினவங்க, பயமோ இனி என்னில் ஸ்தானம் இல்லை, அந்த பாடலை அவர்கள் பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். நான் நம்புகிறேன், நிச்சயமா இந்த மாலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேச போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்கள்? ஆமென். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பொதுவாகவே பயம் எப்பொழுது வரும் தெரியுமா? நம்மில் விசுவாசம் குறையும் போது, நம்பிக்கை குறையும் போது, விசுவாசத்தில் நாம் தளரும் போது, நம்பிக்கை அற்று போகும் போது, ஒரு காரியத்தை நம்மளால ஹேண்டில் பண்ணிடலாம், இதனால் ஃபேஸ் பண்ண முடியும், இதனால் மேனேஜ் பண்ண முடியும் என்கிற நிலை நமக்குள்ளே உண்டாகும் போது நம்ம தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவோம். இல்லை, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாது, இதை நான் சமாளிச்சிட மாட்டேன், இனி என்ன ஆக போகுதோ எனக்கு தெரியவில்லை என்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நான் வரும்போது, நம்ம யாரையும் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளே என்ன வரும் தெரியுமா? பயம். நம்ம ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? நம்ம எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு ஜெப ஆலய தலைவன், அவனுடைய மகள், 12 வயது மகள், மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிறாள். அவளுக்கு சுகத்தை இயேசு கொடுக்கும்படிக்கு அழைத்து வரும் வழியிலே தான் அவள் மரித்த செய்தி வருகிறது. இந்த செய்தியை கேட்டு அவன் தளர்வதை, அவன் தள்ளாடுவதை, அடுத்து என்ன செய்வதென்று அறியாமல் அவன் திகைத்து கொண்டிருப்பதை இயேசு கண்டு அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அடுத்து ஒரு அற்புதமான கிரியையை அவர் நடப்பிக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதே வார்த்தையை நேற்று செய்தியில் சொன்னேன். வேதத்தில் எழுதப்பட்டது அவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதம் எனக்காகவே எழுதப்பட்டது என்று சொல்றவங்க ஹல்லேலூயா. இதில் உள்ள வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும். நீங்க எந்தவித பயத்தில் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து ஆன்லைன் மூலமாக கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஜீவன் உள்ளவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பொய்யுரையாத தேவன். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. நல்ல கவனமாய் இந்த வார்த்தை கேளுங்க. இந்த வேத பகுதியிலிருந்து தான் உங்கள் மத்தியில் சில சத்தியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த எவீருவினுடைய மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறாள். மரணத்துக்கு ஏதுவான வியாதின்னு என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா,
இனி அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி அப்படி டவுன் ஆகி கொண்டிருக்கிற ஒரு நிலையில அந்த 12 வயது மகள் இருக்கிறார். இப்பொழுதுதான் இயேசு இந்த பட்டணத்துக்கு வருகிறார் என்கிற செய்தி யவீருக்கு சொல்லப்படுகிறது. இந்த யவீரு ஜெபாலய தலைவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. இதே 5வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, அவரை கண்டவுடனே அவன் வரான். 21வது வசனத்திலே திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் யாரும் வரா தெரியுமா? இந்த யவீருவும் வருகிறான். இந்த நேரத்தில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற முதல் காரியம் இதுதான்: தருணத்தை தவற விடாதே, தருணத்தை தவற விடாதே. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று தருணத்தை தவற விடாதே. வேதத்தில் தருணத்தை பயன்படுத்தினவர்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது, தருணத்தை தவறவிட்டவர்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யவீரு பார்க்கிறான், உண்மையில இந்த சிச்சுவேஷன்ல யவீரு மகள் பக்கத்தில் நிக்கணும். அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான நிலையில் இருக்கும் போது அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னா, இயேசு வந்திருக்கிறார்ங்கிற செய்தி. வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் இருக்கையில், கண்டடையத்தக்க சமயம், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு பார்த்து, தருணத்தை ஒருபோது தவற விடாதிருங்கள். வாய்ப்பு எப்பொழுதும் கிடைக்காது. 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். கப்பர்நகூமில இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அங்கே வரும்போது திரளான ஜனங்கள், வீட்டுக்குள் யாருக்கும் போக முடியவில்லை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சரி, நமக்கு சான்ஸ் இல்லை, இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியல, அதனால திரும்பி போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்பி போகல. ஏன்? இனியும் நாங்க இதை சுமக்க கூடாது, இனியும் இந்த பாரத்தை நாங்க சுமக்க கூடாது. எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சான்ஸ், இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. எத்தனை இடத்துக்கு அந்த திமிர்வாத காரனை இந்த 4 வாலிபர்கள் சுமந்து கொண்டு போயிருப்பார்கள். எவ்வளவு இடத்துக்கு! பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை காலம் நீங்கள் பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற இரவு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க பார்க்கலாம்? தருணத்தை தவற விடாதிருங்கள். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வெயிட் பண்றாங்க. ஃப்ரண்ட் டோர்ல போய் பார்க்கறாங்க, பேக் டோர்ல பார்க்கறாங்க, விண்டோல எல்லாம் எந்த வழியாவது உள்ள கொண்டு போகலாம்னு பார்க்கறாங்க, முடியல. ஆனா ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நீங்க அவரிடத்துல போகணும்னு ஒரு தீர்மானத்துல உறுதியா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வாசல் நிச்சயமாக திறக்கப்படும். அவர்கள் மேற்கூரையை பிரித்து அவரை இறக்கி வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணல. அதுபோலதான் பர்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாய் அநேகர் போவார்கள், டெய்லி நிறைய பேர் போவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியான சவுண்டு கேட்குது, ரொம்ப அதிகமான காலடி சத்தம் கேட்கிறது. அவன் விசாரிக்கிறான், வழக்கம் போல போகிற கூட்டத்தை விட இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இயேசு போகிறார் அப்படின்னு. நசரேயனாகிய இயேசு போகிறார். அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்ஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணனா அவன் வாழ்க்கை ஃபுல்லா குருடனா இருக்க வேண்டியதுதான். அவன் கத்த ஆரம்பிக்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்ட போது அங்க இருந்தவங்க அவனை அதட்டினார்கள். சத்தம் போடாத அப்படின்னு. உடனே அவன், நீ சொல்லிட்டல, இனி பாரு நான் சத்தமே போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் உம்முன்னு இருந்திருப்பான்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லா யாராதான் இருந்திருக்கணும் தெரியுமா? குருடனா இருந்திருக்கணும். அவன் பார்த்தான், இனி என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. அவன் முன்னே சத்தமிட்டதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். ஏன்னா அங்க இருந்த எல்லாரை விட இப்பொழுது தேவை யாருக்கு அதிகம் தெரியுமா?
அந்த பார்த்திமேயுவுக்கு. ஆமென். பல நேரத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க இயேசுவினிடத்துல நெருங்கலாம் என்று வரும்போதுதான் பலவிதமான தடைகள் வரும். அப்படிப்பட்ட தடைகள் வருகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கான நேரம் சமீபமாய் வந்துவிட்டது. தருணத்தை தவற விடாதிருங்கள். எனவேதான் எருசலேமை பார்த்ததும் இயேசு கண்ணீர் வடித்தார். கண்ணீர் வடித்து என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் ஆகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அத்தேனே பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறதை அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் என்ன 3 விதமான கூட்டமா இருந்தார்கள். அதுல ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 17:32 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:32. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நான் வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் என்ன சொல்றாங்களா? நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க? இன்னொரு வேளை. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கெல்லாம் என்னால ஒப்பு கொடுக்க முடியாது, இன்னொரு வேளை. இப்படி அவங்க இன்னொரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அதன் அர்த்தம் என்ன? அவர்களுக்கு இனி ஒரு சான்ஸ் கிடைக்கல. இனி ஒரு வேளை நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் இல்லை. அதனாலதான் பைபிள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்று அவருடைய, இன்னைக்கு உங்க காதுல இந்த சத்தம் வந்து விழுகிறதா, இதுவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். இதுவே உங்கள் அனுக்கிரக காலம். இதுவே உங்கள் இரட்சணிய நாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகையுவை பாருங்கள். சகையுவுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனா எது மட்டும் இல்லைன்னா ஒரு விடுதலை இல்லை. பணம் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, நல்ல ஸ்தானம் எல்லாம் இருந்து, ஒரு விடுதலை இல்லை. விடுதலை வேணும்னா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கணும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையானீர்கள். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும்போதுதான் இயேசு வருகிற செய்தி அவன் கேள்விப்பட்டு அவனும் போகிறான். ஆனால் அவன் ஆளு கொஞ்சம் குள்ளம். அதனால திரள் கூட்டம் இயேசுவை பார்க்க முடியல என்னதோ அவன் திரும்பி போகல. அவன் எங்க செய்கிறான் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு காட்டத்தி மரம் இருக்கிறது. அந்த மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். காட்டத்தி மரத்தின் இலைகள் எல்லாம் பெரிய இலைகளா இருக்குமா. அதற்குள்ள இருக்கிற ஒரு ஆளை சீக்கிரம் பார்க்க முடியாது, ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் பார்க்கலாம். சகையும் இந்த மரத்துல ஏறினதுக்கு நோக்கம் இயேசுவையும் பார்க்கணும், நம்மளை யாரும் பார்த்துடவும் கூடாது. மரத்துல ஏறார், டாக்ஸ் கலெக்டர், அவர் வரி வசூலிக்கிறவர், ஆஸ்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் மரத்துல ஏறி இயேசுவை பார்க்க வெட்கப்படலை. ஏன் தெரியுமா? இந்த சான்ஸை விட்டா இனி ஒரு சான்ஸ் கிடைக்காது. தேவன் தருகிற ஒவ்வொரு தருணத்தையும் கடைசி தருணமாய் பார்க்கிறவர்கள் மட்டும்தான் ஜாக்கிரதையாய் வாழ்வார்கள். இந்த சான்ஸை விட்டா இனி ஒரு சான்ஸ் கிடைக்காது. தருணத்தை பயன்படுத்துங்கள். அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தினதுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இயேசு சரியாக அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமா இறங்கி வேண்டார். சகைவு இறங்கி வருகிறான். இயேசு சொல்ற, நான் உன் வீட்டில் வந்து தங்கணும். இப்ப சகை இயேசுவோடு கூட கொஞ்சம் தூரம் நடந்து போறார். இயேசு வேற எதுவுமே சொல்லல, இயேசுவோடு கூட நடந்து போறார். இப்போ அடுத்து சகைவுக்கு உள்ள அடிக்குது. இயேசு என் வாழ்க்கையில வந்தும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லைன்னா என்னை விட பரிதபிக்கப்பட்டவன் வேற யாருமே இருக்க முடியாது. நீங்க இயேசுவோடு கூட இருக்கதான் நீங்க யாருங்கிற உணர்வே உங்களுக்கு வரும். அதுவரை உணர்வு இல்லாதவன் இப்ப இயேசுவோடு கூட மேக்சிமம் எவ்வளவு நேரம் நடந்திருப்பான்? ஒரு அரை மணிக்கூர் நடந்திருப்பானா? காட்டத்தி மரத்துல இருந்து அவன் வீடு, அவன் ஊரு, அவன் ஏரியால இயேசு வருகிறார். ஒரு 1/2 hour நடந்திருப்பான்னு வைங்கள. இயேசு வேற எதுவுமே பேசல. சகையு கூட ஒரு 1/2 hour அப்படி நடக்கிறான். அப்படி நடக்க 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 சகையு உள்ள உடையுது. அந்த பிரசனத்துக்கு முன்பாக நிற்க முடியாது.
தேவாலயத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஏசாயா கண்டவர் அல்லவா இப்பொழுது இறங்கி வந்து நிற்கிறார். அன்று ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நிற்க முடியவில்லை. அவர்தான் இறங்கி வந்து நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தவர். அவரோடு கூட அல்லவா நிற்கிறான். எப்படி உணர்வு இல்லாம இருக்க முடியும்? ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, வீட்டு கிட்ட வரும்போது சகையு நின்று அப்படின்னு இருக்கு. சகையு இப்படி நிற்கிறான். இயேசு பார்க்கிறார், எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் ஏன் நிற்கிறான்? இப்போ இயேசுவை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான் ஆலத்தனையா திரும்ப கொடுத்துறேன், என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அப்படி சொல்லும்போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, உன் இருதயத்தை கடினப்படுத்தாம நீ விட்டு கொடு. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. தருணத்தை பயன்படுத்துங்கள். ஆமென். எருசலேமை பார்த்தது அவருக்கு அவ்வளவு வருத்தம். ஏன்னா கொஞ்ச நாள்ல இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எருசலேமே, நீ ஏன் ரொம்ப அசால்ட்டா இருக்கிற தெரியுமா? உன்னை சுத்தி அக்கினி மதில் இருக்கிறது. அதனால உனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நீ மிஸ் பண்ணிட்டே இருக்கிற. இந்த மதில் ஒரு நாளில் எடுக்கப்பட போகிறது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் ஆகணும் நீ சேஃபா இருக்கும் போது இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமா இருக்கும். பொதுவாகவே பாருங்கள், நம்ம நல்ல நிலையில் இருக்கும்போது, நேற்று இந்த வார்த்தையை சொன்னேன் என்று நினைக்கிறேன், நல்ல நிலையில் இருக்கும்போது தேவனை தேடுகிறது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் குறைவாய் இருக்கிறது. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பயம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது எல்லாம் மட்டுமே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கிறோம். ஏன் அந்த நெருக்கத்துக்குள் நாம் அகப்படுகிறோம்? சோதனைக்கு உட்படாத படிக்கு பேதுருவை சோதிக்க பிசாசானம் பெர்மிஷன் கேட்கும் போது பேதுருக்கு கர்த்தர் அதிலிருந்து தப்பும் போக்கை சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு, சத்துரு வைக்கிற சோதனையில நீ அகப்படாம இருக்க நீ 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கிறார். பேதுரு நாளைக்கு பார்த்துக்கலாம். பேதுரு ஜெபிக்காத மனுஷன் கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்ட ஆளு, இயேசுவோடு கூட மறுரூப மலையில நின்ற ஆளு. அப்போ ஒரு அசதி தருணம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நமக்கு ஒரு வார்னிங் கிடைக்கிறது, நம்மை கர்த்தர் உணர்த்துகிறார், நீ பிரேயர் பண்ணு. அந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்றோம். தருணத்தை மிஸ் பண்ணாத. இந்த எவ்விருவை பாருங்கள், இந்த சான்ஸை மிஸ் பண்ணா இழப்பு வேற யாருக்கும் கிடையாது, இழப்பு எனக்கு தான். அந்த 4 வாலிபர்களை பாருங்கள், இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணா நாங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த பாரத்தை சுமக்க வேண்டி இருக்கும். பர்திமேயுவை பாருங்க, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணா வாழ்க்கை ஃபுல்லா நான் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்க வேண்டிய நிலைமையா இருக்கும். சகைவை பாருங்க, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணுனா என் குடும்பம், நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என் குடும்பத்தில் சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நான் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இரவு ரட்சண்யத்தின் இரவு, இந்த இரவு விடுதலையின் இரவு. ஆமென். இனி ஒரு காலம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளாதே. எனக்கு இந்த ராத்திரி ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமா ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya. தருணத்தை தவற விடாதிருங்கள். ஆமென். அவர்கிட்ட கேளுங்க. மோவாபை விட்டு நகோமி புறப்படும் போது ரூத் விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுக்கு கொடுக்கப்பட்ட சான்ஸ். ரூத் யாரு? மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்களுக்கு எருசலேமுக்குள்ள வருவது என்பது சாத்தியமே இல்லாதது. ஏன்னா 10ஆம் தலைமுறை ஆனாலும் அந்த சாபம் அந்த தலைமுறையை தொடரும். அப்படிப்பட்ட துர்ச்செயல் முற்பிதாக்கள் மோவாபியர் செய்து வைத்திருக்கிறாங்க. அந்த வம்சத்தில் வந்தவள் தான் யார் அப்படின்னா ரூத். இப்படி இருக்கும்போது தான் நகோமி பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போறாங்க. நகோமியின் மகனுக்கு ரூத்தை விவாகம் பண்ணி கொடுக்கிறாங்க. 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கு ரூத் ஓர்பால் விவாகம் பண்ணி கொடுக்க 2 பிள்ளைகளும் மரித்து விடுகிறார்கள். இப்பொழுது கர்த்தர்
பெத்லகேம் பட்டணத்தார் தமது ஜனத்தை ஆகாரத்தினால் சந்தித்த செய்தியை கேள்விப்பட்டு நகோமி மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு போக புறப்படும் போது ஓர்பாள் அவளை முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். ஏன் தெரியுமா? இந்த சான்ஸை விட்டா அவளுக்கு பெத்லகேமுக்குள்ள என்ட்ராகிறதற்கு வேற எந்த வாய்ப்புமே கிடையாது. எந்த வாய்ப்புமே கிடையாது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவை விட்டா பரலோகத்துக்கு பிரவேசிப்பதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. எனவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரா. இயேசுவை விட்டு ஒரு வாழ்க்கை இல்லை. இல்லை, உனக்கான வாழ்க்கையை நீ இயேசுவை விட்டு தேடி போகாதே. இந்த ஓர்பாள் தனக்கான வாழ்க்கையை மோவாபிலே தேட போனாள். அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியாது. ஆனால் ரூத் விடாமல் பற்றி கொண்டது நிமித்தம் அந்த புத்தகமே எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? ரூத்தின் சரித்திரம். நீ தருணத்தை பயன்படுத்திட்டேன்னா உன் வாழ்க்கையின் ஆரம்பம் தரித்திரமாய் இருந்தாலும் உன் வாழ்க்கையின் முடிவு சரித்திரமாய் இருக்கும். சான்ஸை மிஸ் பண்ணாத, தருணத்தை தவற விடாதே. இது உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இந்த நாளிலே கர்த்தர் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இனி எத்தனை காலம் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும் என்று தெரியாது. கோவிட்லாம் வந்தப்போ இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடந்ததா? இல்லையே. இனி எத்தனை காலம் இப்படிப்பட்ட கன்வென்ஷன் நடக்கும் நமக்கு தெரியாது. சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த காலம் அனுக்கிரக காலம். எத்தனையோ இடங்களில் சபையே நடத்த முடியாத அளவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பப்ளிக் கூட்டங்கள்லாம் நடத்த முடியாத சூழ்நிலை எவ்வளோ இடங்கள்ல இன்னும் நிலவி கொண்டு இருக்க, பட்டணமே, இந்த பிரதேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது தெரியுமா? இன்னைக்கு போதகர்கள் ஒன்றாய் இணைந்து இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால் இது இவர்களுடைய செயல் அல்ல. இதற்கு பின்னாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை செய்கிறார். இது உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம். இது உன்னை விடுவிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, உன்னை மீட்கும்படி, உன்னை வாழ வைக்கும்படி, உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை முறிக்கும்படிக்கு இந்த இரவை கர்த்தர் உனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நல்லவர். தருணத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஆமென். ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமா எண்ணி தள்ளுற. யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறார், யாருக்கோ பேசுகிறார். இல்ல, யாருக்கோ அல்ல. இங்க நீங்க இத்தனை ஜனங்கள் கூடி இருந்தாலும் நீங்க எப்படி தெரியுமா வார்த்தையை கேட்கணும்? கர்த்தர் என் ஒருவனுக்காக மட்டுமே பேசுகிறார், கர்த்தர் என் ஒருத்திக்காக மட்டுமே பேசுகிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை அசைத்து ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வசனத்தை அப்படிதான் கேட்கணும், வார்த்தை அப்படிதான் கேட்கணும். அப்படி கேட்கும்போது விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. ஆமென். அவன் தருணத்தை பயன்படுத்தினான். இரண்டாவது பாருங்கள், அந்த இடத்துல அவரை கண்டவுடனே, மார்க் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். மார்க் 5:22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே பாதத்திலே விழுந்து. அது யாரு விழுந்தது? யாரு? யவீரு. யவீரு யார் தெரியுமா? ஜெபாலய தலைவன்னா நம்ம சர்ச் லீடர்ஸ் மாதிரி கிடையாது. அந்த போஸ்ட் வேற லெவல். அங்க அவங்களுக்குன்னு அசிஸ்டன்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க தெருவில் நடந்து போனாங்கன்னாலே அவ்வளோ மரியாதை இருக்கும். திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கும் போது இந்த யவீரு தன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்த தயங்கவில்லை. நான் தலைவனாக்கும், நீங்க என் வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் கூப்பிட்டா
அந்த ஏரியாவுக்கே இயேசு வரமாட்டார். இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதுமே பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து தான் நிற்பார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பார். நீங்க அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அவனோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் என்று சொல்ல. எப்படி நெருக்கி இருப்பாங்க? இப்போ இங்க இயேசு வந்துட்டார்னு வைங்களேன். நான் இயேசுவை கூப்பிடுறேன், ஜீசஸ் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன். எத்தனை பேர் அப்படி இயேசுவை கூப்பிடுவீங்க? எல்லாருமே கூப்பிடுவோம். ஓகே, அப்படிதான் எல்லாரும் நெருக்கி இருப்பாங்க. இயேசு வராரு, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் கூப்பிடும் போது அந்த இடத்துல இயேசு யார் வீட்டுக்கு போறார்? எவரி வீட்டுக்கு. ஏன் எவரி வீட்டுக்கு போறார் தெரியுமா? அந்த இடத்துல தேவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்கள். ஓ, அவர் ஜெபாலய தலைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? இல்ல, தலைவனுக்கு அல்ல, தாழ்த்துகிறவனுக்கு. என் ஆண்டவர் இந்த கூட்டத்திலே கர்த்தர் யார ரொம்ப பாப்பாங்க தெரியுமா? ஆமென். இது உங்கள் மத்தியில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேனே. நான் இப்படி உங்க மத்தியில எல்லார் கண்கள் காண பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு ஓரத்துல நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் யாராவது அர்ப்பணித்து இருப்பீங்கன்னா எனக்கு நிச்சயமா தெரியும், கர்த்தருடைய மொத்த பார்வையும் அந்த உள்ளத்தின் மேலதான், அந்த நபர் மேலதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு இந்த தாழ்மை ரொம்ப பிடிக்கும். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே என்று தூதன் வந்து மரியாளை வாழ்த்துகிறார். அந்த மரியாள், அந்த ஊர்ல எத்தனை கன்னிகைகள் இருந்திருப்பாங்க. இது தீர்க்க தரிசனம் அல்லவா? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்லவா? அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த 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 கன்னிகையா இருக்கிற ஸ்திரீகள் விரும்புவாங்கல்ல, அது நானா இருக்கணும், அது நானா இருக்கணும், அது நானா இருக்கணும். அப்படி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அப்படி அத்தனை பேர் நடுவில் இந்த மரியாளை மட்டும் தெரிந்தெடுக்க காரணம் என்ன? மரியாள்கிட்ட கேட்ட மரியாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இயேசுவை ஏரோது பார்க்க விரும்பினான். இயேசு போகவே இல்லை. ஆனா யவீரு வீட்டுக்கு போறார். காரணம் என்ன? தாழ்த்துகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நான் யாரு தெரியுமா? எங்க ஊர் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. மனுஷனுக்கு மேன்மையாய் தோன்றுகிறவைகள் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது தெரியுமா? அருவருப்பாய் இருக்கிறது என்று லூக்காவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தவும் விட்டு கொடுக்கவும் தயங்கவே கூடாது. அத்தனை பேர் தடுத்த போது அந்த பர்திமையோ சத்தமிட்டான் பார்த்தீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு நின்றார் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு வெக்கம், துதிக்கிறதுக்கு வெக்கம், கைத்தட்டி ஆராதிக்கிறதுக்கு வெக்கம். கைத்தட்டுறதுல கூட ஸ்டைல் வச்சுதான். ஆமே, நம்ம சிலர் தட்டுறத பார்த்தா கையில் இருக்கிற ரேகை அழிஞ்சிருமோன்னு பயந்து தட்டுவாங்க. ஒரு கொசு வந்து மாட்டினா கூட சாகாது, அதை முட்டை போட்டு போகுமே தவிர. அப்படிதான் வெக்கப்படாம தாவீதை பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ராஜ வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவன் துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது மீகாளுக்கு அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறார்? தாவீது வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது மீகா சொல்றாங்க, என்ன என்ன நீங்களும் ஒரு ராஜா மாதிரியா இருந்தீங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும் போது தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? ஏய், உனக்கு இந்த தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் தான் தெரியும், கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இந்த தாவீது காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது, யாரும் இல்லாத போது, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்ட போது, என் சகோதரர்கள் என்னை வேற்று மனுஷனாய் பார்த்த போது, என்னை தேடி வந்து என்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தவர், அவருக்கு முன்பாக நான் இன்னும் தாழ்த்துவேன். தாவீதின் சங்கீதங்கள்ல பாருங்க,
எந்த இடத்திலையும் தன்னை ராஜாவாக மேன்மைப்படுத்தவே இல்லை. மாறாக மறுபடியும் தாவீது சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆண்டவருக்கு இந்த தாழ்த்துறவங்களை ரொம்ப பிடிக்கும். பெருமை பேசுறவங்க, பெருமையான எண்ணம், தேவன் அருவருக்கிற காரியம், மேட்டிமையான கண், மேட்டிமையான சொல், மேட்டிமையான செயல், இது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் தாழ்த்தணும். ஆமென். தாழ்த்து. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிறார். இப்ப கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஆபிரகாமுக்கு. அடுத்த வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தான் அப்படின்ற. ஆபிரகாமுக்கு 99 வயது, சரீரம் செத்த நிலையில் இருக்கிறது. இனி அவனால் ஒன்று செய்ய முடியாது. இப்பொழுது கர்த்தர் வந்து நிற்கிறார். கர்த்தர் வந்து நிற்கும் போது இப்ப கர்த்தர் நிற்கிறார், ஆபிரகாம் கீழே விழுந்து கிடக்கிறார். பத்மு தீவுல மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் ஆண்டவராக இயேசு வந்து நிற்கும் போது செத்தவனை போல் அவர் பாதத்தில் யோவான் விழுந்து கிடக்கிறான். ஆமே, நானும் இயேசுவும் என்ற நிலையில் வரும்போது நான் எவ்வளவேனும் சிறுகவும் அவர் எவ்வளவேனும் பெருகவும், இப்படி ஒரு நிலை என் வாழ்க்கையில் உண்டாகும் என்றால் கர்த்தருடைய அற்புதமான கிரியை என் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்த்து தயங்க கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அண்ணாளை பார்த்தீங்களா? அவள் மனம் உடைஞ்சி தேவ சமூகத்தில் அழுதுட்டு இருக்கும் போது ஏலி கொஞ்ச நேரம் வாயே பார்த்துட்டு இருக்கிறார். வாசல்ல உட்காந்து ரொம்ப நேரம் அந்த அம்மா வந்து உள்ள ரொம்ப ஜெபம் பண்றாங்க. உதடு லைட்டா அசைஞ்சிட்டே இருக்கு, ஆனா கண்ணில் கண்ணீர் ஊத்திட்டே இருக்கு. மனம்லாம் உடைஞ்சு மனம் கசந்து அப்படிங்கிற. அப்போ ஏலி மெதுவா கூப்பிடுறாங்க, என்னம்மா நீ காலையிலேயே போட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்டார். இப்படி மட்டும் உங்க பாஸ்டர் உங்களை கேட்கணும், பாஸ்டரை போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அந்த அம்மா பார்த்தீங்களா, ஐயா அப்படி இல்லை, என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். உண்மையில ஏலி கேட்ட வார்த்தைக்கு அந்த அம்மா இன்னும் அழுது இருக்கணும், ஆனா அது அவங்கள பாதிக்கல. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யும். இந்த கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஆமே, பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, மூத்த விசுவாசிகள் இருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க, எல்லாம் ரைட்டு தான். நம்முடைய ஊழியமானாலும் சரி, எந்த ஒரு நல்ல எல்லாரும் நீங்க ரொம்ப முழங்கால ரொம்ப நேரம் நின்று ஜபிக்கிறவங்களா இருக்கலாம், உபவாசிக்கிறதுல நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனா இதுல பெருமை ஒட்டிடவே கூடாது. பெருமை வந்துட்டுன்னு வைங்களேன். ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்துக்குள் ஜெபிக்க போறாங்க. ஆயக்காரன் உள்ள போயிட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் உள்ள ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறதுக்கு அவர் தான் தகுதி. சில பார்த்துருக்கீங்களா, அவங்க சேர்ல எல்லாம் சர்ச்சில் வேற யாராவது வந்து இருந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க. ஆமென். சோதோம் பட்டணத்தை பார்த்தது போல ஒரு பார்வை. ஒரு சகோதரி இப்படிதான் எங்க சர்ச்சில் 2012 வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வரல. ஏன் வரலன்னு பார்த்தா, அவங்க இன்னொருத்தங்க பக்கத்தில் ஒருத்தங்க உட்காந்துருக்குறாங்க, அவங்க பேகை அந்த சேரில் வச்சுருக்காங்க. இவங்க வந்து சிஸ்டர் அந்த பேக் எடுத்தீங்கன்னு நான் உட்காருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க. 2012 போனவங்க 2020 திருப்பி வராங்க. ஒரு பார்வை 8 வருஷம் அவங்கள சர்ச்சுக்கு. இப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நேர பரிசேயன் போறான், ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்து, ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 தடவை உபவாசிக்கிறேன், 10 கட்டளைகள் எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன் சொல்லிட்டு அண்ணா இருக்கிறான் பாருங்க. யாரு? ஆயக்காரன். அவன் வாசல்ல உட்கார்ந்து இருந்து
ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அதோ அதோ அவனை போல நான் கிடையாது, அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லும் போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? அவன் அல்ல இவனே. பொதுவாகவே தூரத்தில் இருக்கிற ஆளை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற ஆளை இவன் சொல்லுவோம். இதை நான் வேடிக்கை எப்படி சொல்லுவேன்? பரிசேயன் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதும் ஸ்டேஜில் இருக்கிற ஆண்டவர் இறங்கி ஒரே ஓட்டம். சில ஜெபத்துல நம்ம பிசாசு துரத்துறோமோ இல்லையோ, நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நான் இருக்கலப்பா நான் போயிறேன் நேர போய் எங்க நிக்கிறார் தெரியுமா? ஒருத்தர் தன் கண்களை ஏறெடுக்க துணியாம, நான் பாவியா என்னை தள்ளாதீரு, தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளு. தாழ்த்துறான் தெரியுமா? அவன் பக்கத்துல நின்று இவனே இவனே. பேதுரு முதல்ல இயேசுவை சந்திக்கும் போது பாதத்தில் விழுந்து நான் பாவி என்றார். 3 வருஷம் கூட இருந்ததும் இயேசு இப்பொழுது சீலை இடுப்புல சுற்றி ஒரு டவல்ல கட்டிட்டு ஒவ்வொரு காலா கழுவும் போது பேதுரு பார்த்துட்டே இருக்கிறார். யோவான் காலு, யாக்கோபு காலு கழுவு. என் கிட்ட வந்ததும் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ பேதுரு காலை தொடும்போது பேதுரு உடனே கால் சிலர் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட் ஆயிடுவாங்க. ஆண்டவரே நீர் ஒரு காலம் என் காலை கழுவே கூடாது, அப்படிலாம் கழுவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, நான் உன்னை கழுவ விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பேதுருவே நான் உன்னை கழுவக்கூடாதா? ஏன் கழுவக்கூடாதுன்னு சொல்லுகிறார்? ஏன் கழுவக்கூடாது? பல நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ரட்சிப்பின் செய்தி வரும்போது இது இவங்களுக்கு, இது அவங்களுக்கு, நம்மளே டைவர்ட் பண்ணி விடுவோம். வாக்குத்தத்தம் வரும்போது அது எனக்கு, அது எனக்கு. நீ மனம் திரும்பு, அது யூத் மீட்டிங் சொல்லக்கூடியது. ஆமென். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் எனக்காகவே பேசினார். இல்ல எங்க போச்சு ஆரம்பத்துல? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு இன்னும் தாழ்த்தணும், இன்னும் தாழ்த்தணும். எலியாவை பார்த்தீங்களா? அவர் ஒரே ஜெபத்துல வானத்திலிருந்து அக்கினியை இறக்குனவர். அக்கினியை இறக்குன தேவ மனுஷன். அத்தனை ஜனங்களையும் கர்த்தரே தேவன் என்று சொல்ல வைத்தவர். அடுத்து ஜெபிக்க கர்மேல் உச்சியில போய் என்ன பண்ணார் தெரியுமா? தன் தலை முழங்காலில் படும் வரை பெண்ட் ஆயிட்டார். தன்னை எவ்வளவு மடக்க முடியுமோ ஒடுக்க முடியுமோ அந்த உச்சியில போய் வெளியே எல்லாருக்கும் முன்னாடி எலியா எப்படி தெரியுமா நிற்கிறாரு? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான். ஆனால் எலியாவின் அந்த ரங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியும். சூறை செடிக்கு கீழே படுத்திருந்த எலியாவின் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை தெரியுமல்லவா? என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. பிதாக்கள் யாரும் செய்யாத ஒரு செயலை செய்த தேவ மனிதர் தான் யார் தெரியுமா? எலியா. அப்படி இருந்தும் எலியா என்ன சொல்றார் தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் கிடையாது. அப்போஸ்தலர்களில் அதிகமாய் வேலை செய்தது யார் தெரியுமா? பவுல். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் என்று சொல்வதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல, அப்போஸ்தலர்களில் நான் சிறியவன் என்று கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அதே பவுல் தன் ஓட்ட முடிவிலே தீமோத்தேயுக்கு எழுதும் போது எப்படி எழுதியிருக்கணும் தெரியுமா? அன்னைக்கு நான் அப்போஸ்தலரில் சிறியவனா இருந்தேன், இப்பொழுதோ நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரியவனா இருக்கிறேன். அப்படித்தானே எழுதியிருக்கணும். அன்னைக்கு நான் வெறும் பிரதரா இருந்தேன், இன்னைக்கு நான் ரைட்டு லெஃப்ட் ரெவரண்ட் எல்லாம் ஆகியிருக்கிறேன். அப்படித்தானே எழுதியிருக்கணும். அப்படி எழுத வேண்டிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எப்படி எழுதி முடிக்கிறார் தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவினா. என்ன தாழ்மைங்க! நாங்களை யார் தெரியுமா? நாங்கள் எத்தனை டிகிரி வச்சிருக்கோம் தெரியுமா? தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் பலமுடன்
சேவை செய்ய கிருபை தாரும். நேற்று சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சார்ந்திருக்கிற வாழ்க்கை. பேதுரு நினைச்சிட்டார், ஆண்டவர் இவங்க எல்லாம் மறுதளிச்சால் நான் பேசிட்டு இருந்தான். நான் பேசினாலே விழுறதுக்கு ரெடி ஆயிட்டோன்னு அர்த்தம். ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி நிற்க முடியவில்லை. அதே பேதுருவின் இடத்துல இயேசு திரும்ப வருகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நேத்து வேற நான் பேசினேன், இன்னைக்கு என்ன சொன்னா தெரியுமா? நீர் அறிவீர் அப்படிங்கிறான். நேற்று வரை நான் என்று பேசினவர் இன்னைக்கு நீர்னு பேச ஆரம்பிச்சிட்டார். நீர்னு சொன்னதுமே கர்த்தர் சொல்லிட்டார், என் நாடுகளை மேய்ப்பாயாக. யோசேப்பை பாருங்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது 2 பேர் கூட அடைக்கப்பட்டு 2 பேர் துக்கத்தோடு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் யோசேப்பு சொல்றேன், ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க? அது நாங்கள் 2 பேருமே நேற்று நைட்டு ஒவ்வொரு சொப்பனம் பார்த்தோம். யோசேப்பு சொல்றார், நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படிங்கிறார். அர்த்தம் சொல்லிட்டார். ஒரு யூஸ் கிடையாது யோசேப்புக்கு. ஒருவன்ட்டு அர்த்தம் சொல்லிட்டு சொல்ற, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கோ, நான் தான் சொல்லி தந்திருக்கிறேன், மறந்துடாதே, என்னை நினைச்சுக்கோ. அவன் மறந்தான். 2 வருடம் கழித்து பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க யோசேப்பை, கர்த்தரும் பார்த்துட்டு இருக்கிறார் யோசேப்பை. என்ன சொல்ல போறார்? பார்வோன் கேட்கிறான், ஆமா நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுவேன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு கேட்கும் போது உடனே யோசேப், ஆமாயா நாதாயா இல்ல. யோசேப்பு அங்க என்ன சொன்னா தெரியுமா? நான் அல்ல, தேவன் அப்படின்னா. வேதம் சொல்லுகிறது, அங்கே பார்வோன் சமூகத்திலே கர்த்தர் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார் என்று அப்போஸ்தலர் 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு இந்த விளைஞ்ச பயிரை பார்த்துருக்கீங்களா? வயல்ல நல்ல அந்த தானியம் விளைஞ்ச பயிர் எப்படி இருக்கும் தெரியுமா? அது படுத்து தான் இருக்கும். அந்த தானியம் பெருக 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 அது அப்படியே அந்த அந்த நெல் இருக்குல்ல, அந்த வயல், அந்த கதிர் இருக்குல்ல, அது அப்படியே வளைஞ்சு 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 வளைஞ்சு, கதிர் நல்லா வளைஞ்சிருக்குன்னு அதுல நல்ல தானியம் இருக்குன்னு அர்த்தம். ஆமே, தாழ்மை. இந்த இடத்துல ஆண்டவர் எத்தனை ஜனங்கள் கூட்டார்கள் இயேசுவை, அந்த கூட்டத்தில் ஒருவன் மட்டுமே அவர் பாதத்தில் விழுகிறான். அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறான். தலைவனுக்கல்ல, தாழ்த்துகிறவனுக்கு. ஸ்ரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் பெரியவன் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் மோசையை போல சமுத்திரத்தை பிளந்தாரா? எலியாவை போல அக்னியை இறக்கினாரா? இல்லை. ஆனா யோவான்ட்ட நீங்க போய் பேச பேச அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவானே அல்ல, நான் எவ்வளவேனும் சிறுகவும் அவர் எவ்வளவேனும் பெருகவும் வேண்டும். தாழ்மைக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுப்பா. இப்போ ஆண்டவர் அவனோடு கூட போகும்போது இன்னொரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நல்ல கவனமா கேளுங்க. இயேசு இப்ப எங்க போயிட்டு இருக்கிறார் தெரியுமா? இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்க போகல, 12 வயசு மகளை குணமாக்க போகிறார். என் ஆண்டவர் யார் தெரியுமா? அவருடைய கிரியைக்காக, அவருடைய அற்புதத்துக்காக காத்திருக்கும் போது அவர் அதை அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமே. இப்பொழுது எவீரு வீட்டில் எல்லாருடைய போக்கஸும் எவீரு வீடை நோக்கி இருக்கிறது. இயேசு இப்போ எவீரு வீட்டுக்கு போக போறார். இயேசு எவீருக்கு அற்புதம் செய்ய போகிறார். என் ஆண்டவருடைய விசேஷத்தை பாருங்க. எல்லாரும் இப்ப யாருக்கு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எவீரு வீட்டில் எல்லாரும் யாருக்கு அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த வீட்டை நோக்கி இயேசு பயணித்து கொண்டிருக்கும் போது ஒருவர் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கும்னு. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னு யாருமே விரும்பாம இருந்தாலும், ஒருவரும் எதிர்பார்க்காம இருந்தாலும், நீங்க இயேசுவினிடத்துல நெருங்கி வந்தீங்கன்னா அவருடைய வல்லமை உங்களை தொட்டு குணப்படுத்தும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் எனக்காக கவலைப்படுறவர் நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கேரித் ஆற்று தண்ணீர் வற்றினது. ஒரு ஊர்ல இருக்கிற 6 குளம் வத்திச்சுன்னா அந்த ஊரே ஆழம். ஆமாவா இல்லையா? ஏன்னா தண்ணி இல்லை, ஊரே ஆழம். கேரித் ஆற்று தண்ணீர் வற்றிச்சு. ஆனா ஆண்டவர் அந்த தண்ணியை கூட வத்த விட்டார். ஆனா சாரி பார்த்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை வத்த விடலை பார்த்தீங்களா? உடனே எலியாவை நீ கிளம்பு அப்படிங்கிறார். அந்த கொஞ்சம் எண்ணெய் தீரதுக்குள்ள எலியாவை கொண்டு போனார். பாருங்க, இவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், என் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறவர், என் வேதனை அறிந்திருக்கிறவர். ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எல்லாரும் இப்ப என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க? இவனுக்கு எப்படி ஆண்டவர் இவனுக்கு தான் அற்புதம் செய்வார், இவங்களுக்கு தான் அற்புதம் செய்வார் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல. இங்கே ஒருவள் வருகிறாள். உங்களுக்காக ஜெபிக்க கூட யாரும் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நீங்க நம்பி இயேசு கிட்ட வாங்க. ஆமென். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளேன் என்று சொன்னவர் அவர் இன்று மாறாதவராயிருக்கிறார். இங்கே அவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த அற்புதம் எதற்காக என்றால், யவீருவே உனக்கு நான் செய்வேன் என்பதற்கான அடையாளம். பல நேரத்தில் நம்ம எங்க சோர்ந்து போறோம் தெரியுமா? எதுல சோர்ந்து போறோம் தெரியுமா? எதிர்பார்த்து இருக்கிறது நாம, நடக்கிறது இன்னொரு ஆளுக்கு. நாம ஒரு வேலைக்காக ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அந்த சண்டே ஒருத்தங்க சாட்சி சொல்லுவாங்க, நான் இப்படி வேலைக்காக ஆண்டவர்கிட்ட ஒரு வாட்டி தான் கேட்டேன், ஆண்டவர் உடனே எனக்கு வேலையை கொடுத்தார். அப்ப வேலைக்காக 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன ஆண்டவரே இது, நான் 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க தரல, ஒரு வாட்டி கேட்டவனுக்கு எல்லாம் கொடுக்குறீங்களே. இந்த மாலை வேளையில உங்க கண்களுக்கு முன்பதாக சிலருக்கு தேவன் செய்கிற அற்புதம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது என்றால் அது நாளை உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார் என்பதற்கான அடையாளம். நம்புறவங்க மற்ற கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமே. மரியாளுக்கு தூதன் சொல்ல வார்த்தையை கவனித்தீர்கள் அல்லவா? ஆமே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அப்படி சொல்லும் போது மரியாள் சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? சொல்லும் போது தூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் இனத்தாளாகிய எலிசபெத், அவளுக்கு இப்பொழுது 6 மாதம். எலிசபெத்துக்கு நடந்தது அற்புதம். மரியாளே, உனக்கும் அவர் செய்வார் என்பதற்கான அடையாளம் இது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது, உயர்வு வரும்போது உடனே அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. இவர்களுக்கு கர்த்தாவே, இவர்களுக்கு நடந்தது அற்புதமானால் எனக்கு நீர் செய்வீர் என்பதற்கான அடையாளம். ஆமா. ஏன் சில சாட்சிகளை உங்க காதுகள்ல கேட்க வைக்கிறார்? சபையில ஒருத்தங்க அவர் ஒரு 2 ரெட்டை குழந்தை ட்வின்ஸ் பிள்ளைங்களை பெற்றெடுத்து வந்து, அது ஒரு பெரிய சாட்சி. அவங்க சாட்சியா சொல்றாங்க. அந்த சாட்சியை இன்னொரு ஃபேமிலி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 15 வருஷம் குழந்தை கிடையாது, 15 வருஷம் குழந்தை கிடையாது. ஆனா அதுவரை 15, பொதுவாகவே வருஷம் தாண்ட 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 நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிடும். 15 வருஷம் நம்பிக்கையெல்லாம் இழந்து இனி அவ்வளவுதான், இனி நமக்கு கிடைக்காதுன்னு இருக்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, கர்த்தர் எங்களுக்கு இப்பொழுது 2 குழந்தைகளை கொடுத்தார் என்ற சாட்சியை கேட்டது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அவங்களுக்கு கொடுத்த கர்த்தர் இது அவர்களுக்கான அற்புதம் தான், இது நமக்கு செய்ய போகிற அடையாளம் அப்படின்னு கர்த்தர் அந்த வருஷத்திலே அவர்களை கற்பந்தரிக்க வைத்து அடுத்த வருஷம் 3 பிள்ளைகளோட சர்ச்சில் வந்து நிற்கிறாங்க. ஒரே பிரசவத்தில் 3 பிள்ளைங்க. இன்னைக்கு கர்த்தர் ஜீவிக்கிறார். இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேகருக்கு கர்த்தர் செய்த அற்புதம் எனக்கு செய்வார் என்பதற்கான அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் காதுகள்ல நிறைய சாட்சிகளை கேட்க வைக்கிறார், நம் கண்கள்ல காண வைக்கிறார். எதற்காக? 38 வருஷம் ஒருவன் பெதெஸ்தா குளக்கரையில் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில இதுவரை அற்புதம் பார்க்கவில்லை, ஆனால் அநேகருக்கு அற்புதம் நடக்கிறதை அவன் பார்க்கிறான். அநேகருக்கு நான் அற்புதம் நடக்கிறத பார்க்கிறேன், ஆனா நான் இன்னும் அந்த பெதெஸ்தா குளக்கரையில தான் இருக்கிறேன் என்றால் நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதம் உண்டு என்ற அர்த்தம். 18 வருஷம் கூனியாகிய ஸ்திரீ ஆலயத்தில் எத்தனையோ பேர் சுகமாகி போகிறதை பார்க்கிறாள், ஆனா அவ இன்னும் ஆலயத்துல தான் இருக்கிறாள். நீங்க இன்னும் சமூகத்துல தானே இருக்கிறீங்க.
இன்னும் அப்பா பிரசனத்துல தானே இருக்கிறீங்க, இன்னும் அவர் சந்நிதியில தானே இருக்கிறீங்க. எத்தனையோ பேருக்கு நடந்த அற்புதத்தை நீங்க பார்த்து இருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்வார் என்பதற்கான அடையாளம். இந்த ராத்திரி வேளையில சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் கண்களை கர்த்தர் காண வைத்த அநேக அற்புதங்கள் உனக்கு செய்வார் என்பதற்கான அடையாளம். ஹalleluya, ஹalleluya. எனவேதான் நாம் பாடினோம், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. பாடுங்க, என் தேவன் எனக்காய் glory, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே. ஹalleluya. ஆண்டவர் அடையாளத்தினாலே உறுதிப்படுத்துகிறவர். ஆதியாகமம் 20வது அதிகாரம் எடுக்க வேண்டாம். அபிமெலேக்கு வீட்டில் அங்க இருக்கிறவர்களுக்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அந்த வீட்டில் எல்லாரும் கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என்று 20 கடைசியில சொல்லி முடிக்கப்படுகிறது. ஆனா வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமுக்கு. நடக்கிறது யாருக்கு? அபிமெலேக்கு. எவ்வளவு சங்கடமா இருக்கும். ஆமென். சில நேரத்தில் பாருங்க, நம்ம நமக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம், இன்னொருத்தவங்களுக்காக லைட்டா ஜெபம் பண்ணுவோம். லைட்டா ஜெபம் பண்றவங்களுக்கு நடக்கும். ஊக்கமா ஜெபம் பண்ணா, என்ன ஆண்டவரே, நான் அவங்களுக்கு லைட்டா தானே ஜெபம் பண்ணேன். சில நேரத்தில் புரியாது. இதெல்லாம் அடையாளம். என் ஆண்டவர் அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர். உங்க முன்னாடி ஒருத்தங்க வாழ்ந்திருக்கும் போது, ஆண்டவரே அவங்களே உயர்த்திட்டீங்க, என்னை உயர்த்துவீர் என்பதற்கான அடையாளம். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையை படிக்கும் போது அப்படித்தான் படிக்கணும். தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரே, எல்லாரும் ஒதுக்குறாங்க. தாவீதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யாருமே கிடையாது. தாவீது ஒரு மீட்டிங் வச்சு அவர் தான் போஸ்டர் அடிச்சு ஓட்டணும், யாருமே கிடையாது. சவுல்கிட்ட போய் தாவீது அறிமுகப்படுத்தும் போது தாவீதினுடைய சகோதரன் வந்து நின்னாரா, இது என் தம்பி, என் தம்பிக்கு நல்ல பவர் இருக்கு, அவன் சிங்கத்தெல்லாம் அடிச்சவன் சொன்னாங்களா? இல்ல, ஓன் பிரதர் கூட சொல்லல. தாவீதே தான் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு, கர்த்தர் என்ன அதை ஜெயிக்க வைத்தார். தாவீதே தான் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனாலும் கலங்கல்ல தாவீது. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் இதெல்லாம் ஒரு நாள் மாற்றுவார் என்று. 17வது அதிகாரத்தில் தாவீதே தான் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனா 18வது அதிகாரத்தில் எருசலேம் பட்டணத்துக்குள்ள வரும்போது ஸ்திரீகள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இதெல்லாம் படிக்கும் போது நம்ம ஏன் இதெல்லாம் நமக்கான அடையாளமாய் பார்க்க கூடாது? யோசேப்பை எல்லாரும் ஒதுக்குனாங்களே, ஆனாலும் கர்த்தர் பொய்யான குற்றச்சாட்டு வைத்து சிறையில் அடைத்தார்களே. ஆமென். அவனை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தினார்களே. ஆனா கர்த்தர் அதையெல்லாம் தாண்டி வர வைத்தாரே. தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். இதெல்லாம் நமக்கான அடையாளமா பார்க்கணும். அடையாளமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், கர்த்தருடைய வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கண்களுக்கு முன்பதாக அப்படிதான் பார்க்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் +2 படிக்கும்போது எங்க அண்ணன் வந்து சிங்கப்பூர்ல வேலை கிடைக்குது, ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல கொண்டு விடுறதுக்காக நிக்கிறோம். அப்போ எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேட்கிறார், அடுத்து யார் சர்ச்சில் கீபோர்டு வாசிப்பாங்க அப்படின்னு. எல்லாரும் அப்படி என்ன பார்க்குறாங்க, நான் வேற எங்கேயோ பார்க்குறேன், நமக்கு வராது. அப்போ என் தம்பி கிட்டார் ப்ளே பண்ணுவான், தங்கச்சி பாட்டு பாடுவா, கடைசி தம்பி ரிதம் ப்ளே பண்ணுவார். எங்கள் அண்ணன் தான் அப்போ சர்ச்சில் கீபோர்டு வாசிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் இப்போ சிங்கப்பூர் போகிறாங்க. இனி அடுத்து கீபோர்டு வாசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு காரியத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது நான் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த நண்பர் வந்து என் காதில் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்னார். அந்த வார்த்தையை கேட்டு என்னால் தாங்கவே முடியல. அப்போ +2 படிச்சுட்டு இருக்கிறேன். நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வீடு கீழே, மேலே சர்ச். அந்த நைட்டு 12 மணி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் சர்ச்சில் தூங்குறேன் சொல்லிட்டு நேரம் எனக்கு என்னென்னு அழணும்.
ஐயோ நான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்களே அப்படி. அப்போ நான் அழும்போது என்ன சொல்லி அழுத தெரியுமா? ஆண்டவரே, நிறைய காரியம் சொல்லி அழுத. கடைசியில் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீ வறண்ட நிலத்தை நீரூற்றி உண்டாக்குகிறவர். இந்த ஜான்சாமை ஏதோ ஒன்று மாற்ற உங்களுக்கு மட்டும்தான் முடியும்பா. ஆண்டவர் இப்படியே சொல்லி அழுச்ச, நீர் வறண்ட நிலத்துல நீரூற்றி வரவழைத்தவர். அந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு அடையாளமாய் வைத்தார். என் வாழ்க்கை அப்படியே மாற்றுவீங்க. என் கண்ணில் கண்ணீர் வற்று மட்டும் அழுதேன். அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு பாட சொல்லி தாங்கப்பான்னு தான் கேட்டேன். பாட சொல்லி தாங்கன்னு தான் கேட்டேன். ஒரு பாட்டே எழுத வச்சாரு. ஹல்லேலூயா. என்னுடைய 5வது வால்யூம் தான் உம் அழகான கண்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் 4 ஆல்பமுக்கு மியூசிக் நானே பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். எதுவுமே இல்லை, என் லைஃபே அவுட் என்கிற நிலையில் இருக்கிறீங்களா? இந்த டெஸ்டிமனியை கூட உங்களுக்காக கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். நம்ம கண்களுக்கு முன்பாக சில சாட்சிகளை கர்த்தர், அதனாலதான் மேகம் போட்ட இத்தனை திரளான சாட்சிகள். அவ தொட்டு குணமாயிட்டு போயிட்டா, விட்டிருக்க வேண்டியதுதான். ஆண்டவர் நின்று அவளை எல்லார்ட்டையும் பேச வைக்கிறார். வேற யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, எவ்விருவே நீ கேட்கணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இயேசுவுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில இருந்து வந்து என்ன சொல்ல போறாங்க? எவ்விருவே உன் மகள் மரித்து விட்டா. ஒரு துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பதாக தேவன் ஒரு நற்செய்தியை கேட்க வைக்கிறார் என்றால் புரிந்து கொள், துர்ச்செய்தி நிரந்தரம் அல்ல, நற்செய்தி நிரந்தரம். சில 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 தீமையான காரியம் யோசேப்பு லைஃப்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்துட்டார். பார்த்தீங்களா? சொப்பனத்தை எங்க கொடுத்திருக்கலாம்? குழியில கிடக்கும் போது கொடுத்திருக்கலாம், சிறையில் இருக்கும் போது கொடுத்திருக்கலாம். இல்ல, ஃபர்ஸ்டே கொடுக்கிறார். ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அதில் அவன் உயர்ந்திருப்பதை காண்பிக்கிறார். கண்ட சொப்பனம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் மேல யோசேப்பு. அடுத்த நாள் நடந்தது என்ன தெரியுமா? குழியில யோசேப்பு, எல்லாரும் மேல இருக்கிறாங்க. நான் பார்த்த சொப்பனம் எல்லாருக்கும் மேலனா, ஆனா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா எல்லாரும் எனக்கு மேல. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர் ஏற்கனவே அந்த வார்த்தையை கொடுத்துட்டார். ஏற்கனவே வீட்டில இருந்து ஒரு துர்ச்செய்தி யவீருவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். சோதோமின் ராஜா ஆபிரகாமை எதிர்கொள்வதற்கு முன்னமே சாலோமின் ராஜா வந்து ஆபிரகாமை சந்திக்கிறார். மெல்கிசேதேக்கு வந்து சந்தித்து அப்பத்தை ரசத்தையும் கொடுத்துட்டு போயிட்டான். திடீர்னு நம்முடைய லைஃப்ல சில புயல் அடிக்கும் போது ஒரு தேவ பிள்ளை நினைக்கணும், நேற்று கர்த்தர் பேசினாரா? பேசியிருப்பாரு. ஈசாக்கை பலி செலுத்த என்று ஆபிரகாம் இடத்துல சொல்வதற்கு முன்னமே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அந்த நம்பிக்கையில தானே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். எனவே தான் மலையடி வாரத்தில் வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு ஆபிரகாம் சொல்லுகிற, நானும் பிள்ளை ஆண்டானும் போய் தொழுது கொண்டு வருவாங்கிறான். ஏன்னா அப்பா சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு சில துர்ச்செய்திகள், சில கேட்கக்கூடாத காரியங்கள் உங்கள் காதுகளை நோக்கி வருகிறது என்றால் அதற்கு முன்பதாகவே கர்த்தர் நற்செய்தியை உங்கள் காதுகளில் உரைத்திருப்பார். எனவேதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை நான் காத்து வருகிறேன். 4 திசையிலிருந்து யோபுவுக்கு துர்ச்செய்தி வந்தது. ஆனால் பரலோக திசையிலிருந்து அவனுக்கு ஏற்கனவே நற்செய்தி வந்தது. சத்துரு யோபுவுக்கு உண்டான வெல்த்ல கை வைக்க முடிந்தது, ஹெல்த்ல கை வைக்க முடிந்தது. ஆனால் யோபுவை குறித்த தேவனுடைய திட்டத்தில் சத்துருவுக்கு கை வைக்கவே முடியவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்து காரியம் எழுதப்பட்டது உண்டானால் எழுதப்பட்டது அது நிச்சயமாய் நிறைவேறும். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கை தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கை தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. இனி உங்க முன்னாடி யாராவது நல்ல சாட்சி சொல்றாங்க, நேற்று வரை சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க இப்ப கார்ல வராங்களா, உடனே டயலாக்ல மாற்றக்கூடாது. எங்கேயாவது யார்கிட்ட இருந்தாவது திருடி இருப்பாங்க. நம்ம நாக்குக்கு லைசன்ஸ் இல்லைன்னு என்னெல்லாம் பேசுவோம். இல்லை, ஆண்டவரே நீங்க உங்களை உயர்த்துறதுக்காக ஸ்தோத்திரம்.
அவர்களுக்கு அற்புதம்னா எனக்கு நடக்க போறதற்கான. நீங்க வியாதியில் இருக்கிறீங்க, நீங்க பலவீனத்தில் இருக்கிறீங்க, ஒரு சாட்சி கேட்குறீங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், கேன்சர்ல இருந்து விடுதலை கொடுத்தார். அப்படி கேட்கும்போது பலனடைங்க. என்ன ஏன் கேட்க? அப்படிதான் எப்பவுமே கர்த்தருடைய ரேமாவை அப்படிதான் எடுப்பேன். ஒரு செய்தியை கேட்கும் போதாலும் சரி, பைபிள் படிக்கும் போதாலும் சரி, என்ன ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை பார்க்க வைக்கணும், என்ன ஏன் இந்த வார்த்தையை கேட்க வைக்கணும், என்ன ஏன் இந்த சாட்சியை கேட்க வைக்கணும்? ஆமே, அடையாளமா எடுக்கணும். எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு சாட்சி, அவருடைய மகள் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் மாற்றி போட்டாங்களோ, ஏதோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி கொண்டு போகிறாங்க. வெரி கிரிட்டிக்கல். அந்த ட்ரிவாண்ட்ரம் ஹாஸ்பிட்டலில் போயாச்சு. அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க 24 hours. முந்தின நாள் நைட்டு சொல்கிறேன், 24 hours தான் இருக்கு உங்கள் மகா. 24 hours மேலே எல்லாமே டவுன் ஆயிட்டு. இந்த பாஸ்டர் நேரம் மக கிட்ட போனாங்களாம். ஸோ 24 hours. அதனால உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாடியை கொண்டு போகிறதுக்கு ஒரு பேகெல்லாம் உண்டு இல்லை, அதை ரெடி பண்ணுறாங்க. இதை அந்த பாஸ்டர் பார்த்துட்டு, இல்லை 24 hours நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, 24 hours நீ உங்க காப்பாற்ற முடியாதுன்னு, நான் வந்து மகளை கூட்டிகிட்டு போயிடுறேன், வீட்டில் வச்சு மறிக்கட்டும். அவளுக்கு 24, இங்கேருந்து 2 hours நான் வீட்டுக்கு போயிடுவேன், அவள் எப்படியே மறிக்க தானே போகிறேன், வீட்டில் வச்சு மறிக்கட்டும். நேராக ஹாஸ்பிட்டலில் போய் மக கையை பிடிச்சாங்க. கவலைப்படாதம்மா, நான் உன்னை அங்கே வந்து சந்திப்பேன்னு, நீ ரெடி ஆகிக்கோ சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. அடுத்த நாள் காலையில் இவர் வழக்கமான ஒரு மலைப்பகுதியில் ஜோம் பண்ண போவார். ஜோம் பண்ண போகிறார். ஆண்டவரே, 33 வயசு மகா, 33 வயசு சின்ன குழந்தை இருக்கு, அவன் சாக போறாப்பா, ஏதாவது ஒரு வார்த்தை தாங்க. இல்லை அது உங்க சித்தம்னு அதையும் சொல்லுங்க, இல்லை நீங்க அவளை வாழ வைப்பீங்கன்னு அதையும் எனக்கு சொல்லுங்கப்பா. ஒரு 2-3 hours ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு வார்த்தை இல்லை. சரி, வேதனையோடு அவர் ஜெபத்தை முடிச்சுட்டு வரார். அதில் ஒரு டீ கடையில் வழக்கமாக அவர் டீ குடிப்பார். அந்த டீ கடைக்கு வரார். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு வௌவால் வந்துட்டு, வௌவால் வந்ததும் அந்த டீ கடைக்காரன் என்ன பண்றான்னா, உள்ள வந்து வௌவாலை அடிக்கிறார். அடி இவர் சொல்றாரு, அடி நான் அடிச்சு அது செத்துட்டு அப்படி சொல்லிட்டு புறவை எடுத்து போடலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பி அவர் டீ ஆத்திட்டு இருக்கும்போது வௌவால் பறந்து போயிட்டு, பறந்து போனதும் அந்த டீ கடைக்காரன் டீ அப்படி ஆத்திட்டு ஒரு வார்த்தை சொன்னானா, அதுக்கு இன்னும் காலம் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு டீ ஆத்திட்டு இருந்தான். இவருக்கு அந்த வார்த்தை ரேமாவா இருந்துச்சான். இவர் டீயை வச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு போனாராம். மக கையை பிடிச்சிட்டு சொன்னாராம், நீ சாக மாட்டேமா, உனக்கு காலம் வரல. ஆமே, கர்த்தர் இதை அடையாளத்தினால உறுதிப்படுத்தினார் என்று. நடந்தது என்ன தெரியுமா? அந்த மகள் சாகவில்லை. ஹல்லேலூயா, சாகவில்லை மாத்திரமல்ல, அப்பதான் அந்த பிள்ளைக்கு டெலிவரி ஆகி அந்த குழந்தை பிறந்த டைம். கரெக்டா 1 year கழிச்சு அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த மகளுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தையும் சாட்சியா வைத்து ஒரு சாட்சி கூட்டமே வைத்து, ஆமே, அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்ததுனால தான் இவ்வளவு தைரியமா, இவ்வளவு நம்பிக்கையா, இவ்வளவு அந்த சாட்சியை உங்க மத்தியில சொல்றேன். சில சின்ன காரியத்துல கூட நமக்கான அடையாளத்தை கர்த்தர் வைத்திருப்பார், நமக்கான அடையாளத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லுவார், உன் கண் கண்ட இந்த பெரிய சோதனை, இந்த அடையாளங்கள், இந்த அற்புதங்கள், இதெல்லாம் உன் கண் காண வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில் இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும்
கரங்கள் நான் கண்டே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம், glory கிருபையும் இரக்கமும், நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில். இப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நேரம் அதிகம் போறதுனால நீங்க முக்கியமான ஒரு சத்தியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவள் இந்த சாட்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாள். சிலர்லாம் சாட்சி சொல்ல மைக் கொடுத்தா வைக்கவே மாட்டாங்க. 12 வருஷ கதையை சொல்லிட்டு இருக்கிறான். 12 வருடம் அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் நெஞ்சு பக்கு பக்கு நடிக்குது. யாருக்கு? யவீருக்கு. ஏன்னா வீட்டுல மகா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா. இங்க டிலே ஆயிட்டே இருக்கு, டிலே ஆயிட்டே இருக்கு, டிலே ஆயிட்டே இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இப்படி அவர் பேசி கொண்டிருக்கையில் தான் இப்போ வீட்டுல இருந்து சிலர் வராங்க. வீட்டு பக்கத்துல இயேசு நிற்கிறார். வீட்டுல இருந்து சிலர் வந்து சொல்றாங்க, யவீருவை பார்த்து, போதகரே ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்? நல்லா தான் போயிட்டு இருந்த விசுவாச வாழ்க்கை. கொஞ்சம் தாமதிக்கிறது, எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. யவீருவின் மகள் மரித்து விட்டாள். இதுவரை இயேசுவோடு பயணித்து வந்தான் நம்பிக்கையோடு. அதுவும் அடையாளத்தினால் வேற உறுதிப்படுத்திட்டார். கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கும் போது இடி விழுந்தது போல சில சம்பவங்கள் நடக்கும் பாருங்க. இந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாசம் கம்ப்ளீட்டா டவுன் ஆகும். நிறைய நல்லா நம்புவோம். அந்த மைக் ஆஃப் பண்ணிருங்க ப்ளீஸ். நல்லா நம்புவோம். எல்லாம் இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா நிறைய பேருடைய புலம்பல், நான் அவ்வளோ நம்பி இருந்தேன் ஆண்டவரை, நான் அவ்வளோ நம்பி இருந்தேன் ஆண்டவரை. இந்த ராத்திரி வேளையில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, என் ஆண்டவர் யாரையுமே ஏமாற்றவே மாட்டார். நமக்கு பல சூழ்நிலை புரியாததுனால தான் நம்ம புலம்புகிறோம். இப்பொழுது அவர்கள் வந்து சொல்றாங்க, போதகரை ஏன் தொந்தரப்படுத்து? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கையற்ற தூரத்தில் அற்புதம் வரும்போதுதான் நமக்கு பல சோதனைகள் வரும். அதுல ஒரு சோதனை என்ன தெரியுமா? போதகரை ஏன் தொந்தரவு படுத்துறீங்க? அதன் அர்த்தம் என்ன? இனி நீங்க அவர்கிட்ட கேட்காதீங்க, இனி இந்த காரியத்துக்காக ஜெபிக்காதீங்க. நீங்க ஒரு காரியத்துக்காக 5 வருஷம் 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த காரியம் கைகூடி வர டைம் வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய பெரிய சோதனை என்ன தெரியுமா? இனி நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். இனி இந்த காரியத்துக்காக காலில் விழுந்து கண்ணீரோடு கேட்ட யவீருவுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? போதகரை இன்னும் ஏன் தொந்தரவு படுத்துறீங்க? இனி கேட்காதீங்க. அவர்கள் யவீருவை பார்த்து இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, அவங்க இயேசுட்ட பேசல, அவங்க யவீருட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேச பேச யவீரு என்ன டெசிஷன் எடுக்க போறான், இயேசு யவீருவை எப்படி பார்க்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கும், he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை இயேசு மைண்ட் பண்ணல. மலையாளத்தில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு அதை காரியமாக்கி இல்ல அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். மலையாள பைபிள் வச்சிருக்கிறீங்களா யாராவது? சரி, வீட்டில் வச்சுக்கோங்க. இயேசு அதை காரியமாக்கி இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை மைண்ட் பண்ணவே இல்லை. நம்மை சுற்றி வரக்கூடிய சோதனைகளை இயேசு மைண்ட் பண்ணவே மாட்டார். ஆனா இயேசு யாரை மைண்ட் பண்றாரு தெரியுமா? யவீருவை. சோதனையில அவர் என்னை தனியே விட்டு ரசிக்கிறவர் அல்ல, எனக்கு துணையாய் நிற்கிறவர். காக்கும் வல்ல மீட்பர்
உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. இப்பதான் நீங்கிட்ட வரும்போது என்ன சேர்த்து உனக்கு இருந்துச்சோ அதை மட்டும் விட்டாரு. நீ என்கிட்ட ஜெயிக்கும் போது என்ன விசுவாசம் இருந்துச்சோ அதை மட்டும் விட்டாரு. இந்த மாலை வேளையில் எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எதிர்பாராத சம்பவங்கள் வரும்போது இந்த விசுவாசத்துல தளர்கிறோம். இயேசு ராத்திரி வேளையில சொல்றார், நீ விசுவாசிக்கிறார். இப்ப பாருங்க, இதுவரை இயேசு அவன் கூட போறா. நீங்க அடுத்து வீட்டுல போய் படிச்சீங்கன்னா தெரியும். இப்பொழுது இயேசு அவனை அழைத்து கொண்டு போகிறார். இந்த விசுவாசத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமாங்க? நான் என்ன கம்ப்ளீட்டா அவர்கிட்ட கொடுக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்கப்பா. என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. இப்ப இயேசு உள்ள என்றாகிறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர இடம் கொடாமல். அது யாருக்கு வீட்டுக்குள்ள போறார் இயேசு? யவீரு வீட்டுக்குள்ள. யவீரு வீட்டுக்குள்ள யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? யவீரு தான். நம்ம வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது, நம்ம லைஃப்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாது, உண்மையில நாம தான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம்ல. ஆனா இங்க நேரம் மாறி நடக்குது. யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உயிர்த்தெழுதலின் கிரியை நடக்கணும்னா இந்த அதிகாரத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்கள். இந்த உரிமையை நீங்க கர்த்தருக்கு கொடுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? நிறைய சொந்தக்காரங்களா இருப்பாங்க, ஒண்ணு விட்டவங்களா இருப்பாங்க இல்ல. யவீரு ஆண்டவர் வீட்டுக்குள்ள வராரு, எல்லாம் வெளியே போ. யவீரு வந்து, ஆண்டவர் இவங்க ஒண்ணு விட்டவங்க, ஒண்ணு விட்டேன் நான் தள்ளிடல. யவீர் ஏதாவது சொன்னாரா? இல்ல. சிலரை வெளியே விரட்டுறார், சிலரை உள்ள கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்ம லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதை மட்டும் ஒப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம குடும்பத்துல கிரியை செய்யும். இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். ஆனா இதை மட்டும் செய்ய ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். என் எல்லைக்குள்ள யார் இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம சிலர்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு தோணும். சிலர்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனா சில நேரத்துல யாரை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் கடைசி வரக்கூட. நமக்கு என்ன தோணும்? இப்ப எலியா கேரி தாட்டண்டையில ஒழித்து இருக்கிறார். ஆண்டவரே எப்படியாவது என்ன போஷிங்கப்பான்னா காக்கா வரும். 2வது நாள் காக்கா வரும், 3வது நாள் காக்கா வரும், 4வது நாள் காக்கா வரும். இப்போ எலியாவுடைய எதிர்பார்ப்பு டெய்லி காலைல எழுப்புனதும் எதை நோக்கி இருக்கும் தெரியுமா? காக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காக்காவை காணும். இந்த காக்கா வர்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம லைஃப்ல ஆண்டவர் செட் பண்ணுவாருங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல சிலருக்கு அவங்க ரோல் முடிஞ்சதும் போயிடுவாங்க. சிலர் நம்மளை விட்டு ஆண்டவரை விளக்குவார். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்ன ஆண்டவரை இவங்களை. ஆனா அப்படி போறதுனால ஒரு பெரிய கிரியை நடக்கும், நமக்கு தெரியாது. யூதாஸ் சொல்ற, நீ எழுப்போ அப்படின்ட்டார். அவன் போனதை இயேசு என்ன சொல்வார் தெரியும்? மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது அப்படிம்பார். இந்த ராத்திரி வேளையில எப்படி யவீருவின் வீட்டில் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் கிரியை நடந்ததோ, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் அதை செய்ய சித்தமா இருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முழுமையா கொடுக்கணும். பாதி அல்ல, முழுமையா. யவீரு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தான் தெரியுமா? நீர் என் மகளுடைய கையை தொடணும். இந்த ஒரு காரியத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தான். ஆனா இயேசு என்ன காரியம் செய்யறார் தெரியுமா? அந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது, இதை தான் அவர் செய்யறார். முதல்ல ஆண்டவரே இதுல கை வச்சிடாதீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டேனோ அதை மட்டும் செய்யுங்க. இல்லை, என் ஆண்டவருக்கு நான் எந்த அளவுக்கு ஸ்தானம் கொடுக்கிறேன், எந்த அளவுக்கு உரிமை கொடுக்கிறேன், அந்த அளவுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஏன் காணா ஒரு கல்யாண வீட்டில் வேலைக்காரங்க கிட்ட ஆண்டவர் பேசுறாரு?
அந்த வீட்டில் எத்தனை வேற யார்கிட்ட பேசினாலும் எல்லாருமே பதில் ஆன்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. வேலைக்காரங்கன்னா சொன்ன உடனே எதுவுமே எதிர்பேசாம கீழ்ப்படிவாங்க. இப்படிதான் அவளுக்கு தேவை. வேற ஒருத்தருக்கு இடம் கொடுக்காம அந்த வீட்டுக்குள்ள இப்ப யவீருவின் மனைவி பேதுரு, யோவான், யாக்கோபு இவ்வளவு தான் நிக்கிறாங்க. எத்தனை பேர் யவீருவை பார்த்திருப்பாங்க. யவீரு ஆனாலும் அதை அவர் டிசைட் பண்ணட்டும். நம்ம கூடாரத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். சுத்திகரிப்பு உண்டாக இடம் கொடுத்தா நம்முடைய தலைமுறைக்கு வாழ்வு கிடைக்குங்க. நம்முடைய தலைமுறை நல்லா இருக்குங்க. நம்முடைய தலைமுறை யவீருவே நீ தொடதானே சொன்ன, நான் பாரு உன் பிள்ளை கையை பிடிச்சு தூக்கி விடுறேன் பாரு. அவர் தொட மட்டும் செய்யல, கையை பிடிச்சு தூக்கி விட்டா. நம்ம ஜெபிக்க போறோம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதுவரை யவீரு இயேசுவை கூட்டிட்டு வரா. இப்பொழுது யவீரு இயேசுவை முன்னிறுத்தி நீங்க செய்யுங்கப்பா, என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா. இந்த ராத்திரி வேளையில முழுமையை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்குள்ள கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய வல்லமை வந்து தொட போகிறது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழுமையாய் தருகிறேன் ஆண்டவரே, என்னை முழுமையாய் தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன். உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உன் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன். உன் கரத்தில் என்னை படைக்கிறேன். உன் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேக்குறீங்க? விடுதலை வேணும் கேட்க ஆண்டவர் சொல்ற விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம என்ன கேட்போம்? யவீரோ மாதிரி என்ன தொடுங்க, தொட்டு சுகமாக்குங்க. அதை தாண்டி ஒரு கிரியை கர்த்தர் செய்கிறார். அந்த கிரியை நடப்பிக்கப்படும் போது கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் ஆழமாய் கிரியை செய்யும். அந்த கிரியை தான் என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு. ஒரு 5 minutes நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த சுத்திகரிப்புக்கு நீங்க உங்க முழுமையா கொடுத்துட்டீங்கன்னா, இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த இரவு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இரவா இருக்கும். என் வாழ்க்கையில முழு உரிமை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு இல்ல, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கும், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமே. அந்த முழுமையான சுத்திகரிப்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை வானத்துக்கு நேரா முழுமையான உண்மையாதான் கை தூக்குனீங்களா? நீங்க எப்படி ஒரு 2 நிமிஷம் அப்படி கைகளை உயர்த்தி கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you Holy Spirit. இயேசுப்பா, உங்களுக்கு தெரியும்பா என் எல்லை என்ன என்பது உமக்கு தெரியும். என் எல்லைக்குள்ள யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, அதை தீர்மானிக்கிற அந்த முழு உரிமையை நான் உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு கொடுக்கிற ஆண்டவர். அப்படி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு கொடுக்கிற அப்பா. நீங்க அப்படி சொல்லி கொடுங்க. கர்த்தர் உங்க கரத்தை பிடிப்பா, கர்த்தர் உங்க கரத்தை பிடிப்பா. இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வல்லமை எப்படி அவருடைய சரீரத்தில் இருந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அந்த வல்லமை புறப்பட்டு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை தொட்டதோ, இந்த ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறேன் அப்பா. உண்மையாய் விட்டு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகள் நீங்குவதாக, எல்லா கட்டுகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக.
இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே, வல்லமையுள்ள நாமத்திலே, ஜீவனுள்ள நாமத்திலே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு அந்த வியாதி விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை உடைய இரத்தத்தின் வல்லமை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே பாய்ந்து செல்வதாக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய பிள்ளைங்க திரும்பி போகும்போது அந்த சுகத்தை பெற்று செல்ல கிருபை செய்யுங்க. 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரே, அந்த மாத்திரத்திலே உடைய வல்லமை தொட்ட மாத்திரத்திலே ஒரு சுகம் கிடைத்தது போல இன்று இரவே அப்பா, அப்படிப்பட்ட நெடுநாள் பலவீனத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக. ஒரு மருத்துவராலும் குணமாக்க கூடாத வியாதிகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அந்த பலவீனத்தின் ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தி வெளியேற்றுகிறோம். ஆரோக்கியம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். 2 கைகள் அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, பெற்றோர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தலைமுறை கையை நீங்க பிடிக்கணும், தலைமுறை கையை நீங்க பிடிக்கணும், தலைமுறைகள் கையை. வாலிப பிள்ளைங்க உங்க கைகள் அப்படியே உயர்த்தி, அப்பா என் கையை நீங்க, என் லைஃப்ல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது நீங்களா இருக்கணும்ப்பா. பாஸ்டர்ஸ் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் மினிஸ்ட்ரியில யார் இருக்கணும், என் ஊழியத்துல யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, அது தீர்மானிக்கிறது நீங்களா இருக்கணும். ஆண்டவர், நீர் உலாவுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமாய் எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பங்கள், எங்கள் ஊழியங்கள் காணப்படுவதாக. உண்மையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறேன். இவர்கள் வாழ்க்கையில் உடைய உயிர்த்தெழுதலின் கிரியை நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாமேன் சொல்லுவோம். என்னை தருகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.